நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். கட்டுமானத்துறை திறன் பயிற்சிகளில் பங்கேற்க உள்நாட்டினர் ஊக்குவிக்கப்படுகின்றனர். இழப்பால் குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. போலீஸ் விளக்கம். வேலை நீக்க பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ள உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு கட்டுமான துறையில் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் முயற்சியில் பொதுப்பணி அமைச்சு திறன் பயிற்சி மற்றும் வேலைக்கு அமர்த்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஆர்வமுள்ள மலேசியர்கள் CIDB மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கேட்டுக்கொண்டார். வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களில் திறன் மேம்பாட்டுக்கும் புதிய திறனை கற்றுக்கொள்வதற்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக குளிர்சாதனம், கட்டுமானம், வயரிங், மின்கம்பி பொருத்துதல், தொழிற்சாலை பணிகள், உலோகத்தை உருக்குதல் போன்ற துறை சார்ந்த உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அவர்கள் மலேசிய கட்டுமான பயிற்சி கழகத்தில் முதலில் பயிற்சிகளை மேற்கொள்வர். அதற்காக தமது அமைச்சு CIDB-யின் கீழ் 6 கட்டுமான பயிற்சி கழகங்களை நிறுவியுள்ளது என டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். குறிப்பிட்ட துறை சார்ந்த வேலைகளுக்கு அந்நிய நாட்டினரை நம்பியில்லாமல் உள்நாட்டு ஆட்பல ஆற்றலை அதிகரித்து அதன் மூலம் உள்நாட்டு வேலை சந்தையை மேம்படுத்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த கட்டுமான பயிற்சி கழகங்களில் இதுவரை 1,47,000 இளைஞர்களும் 2,74,000 கட்டுமான தொழிலாளர்களும் பல்வேறு பயிற்சிகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டனர். வேலை இழப்பால் மலேசியர்கள் மத்தியில் குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அரசு மலேசிய போலீஸ் படை தெரிவித்தது. COVID-19 தொற்றின் தாக்கத்தினால் இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை நாட்டில் குற்றச் செயல்களின் எண்ணிக்கை 23 விழுக்காடு குறைந்துள்ளதாக அது புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டியது. இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு 72,836 குற்றச்சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட வேளை இவ்வாண்டு அதன் எண்ணிக்கை 16,719 சம்பவங்களாக குறைந்துள்ளன. COVID-19 கொள்ளை நோயின் தாக்கத்தினால் நாட்டில் பலர் வேலை இழந்தனர். அதனால் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பகிரப்பட்டு வரும் தகவல் உண்மையில்லை என புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசிர் முகமது தெரிவித்துள்ளார். பலர் வேலை இழந்துள்ள சூழ்நிலையில் நாட்டில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதற்கு சாத்தியம் இருக்கலாம் எனும் எண்ணம் மக்களை கலக்கமடைய செய்திருப்பதை அரசு மலேசிய போலீஸ் படை அறிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மைய காலமாக நாட்டில் நடக்கும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பயிரப்படுவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்துள்ளதையும் டத்தோ ஹுசிர் முகமது மறுக்கவில்லை. அதன் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரையில் 893 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொது அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய குற்றச் செயல்களை ஒடுக்கும் தீவிர நடவடிக்கைகளை போலீஸ் தரப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதற்கு ஒத்துழைக்கும் வகையில் மக்கள் உண்மையற்ற தகவல்களை பகிரும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கிள்ளான் பள்ளத்தாக்கில் தொற்றை கட்டுப்படுத்துவதில் நிபந்தனைகளுடன் கூடிய நடுமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கம் பலனளிக்கவில்லை என்று கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. மாறாக அப்பகுதியில் அந்நிய தொழிலாளர்களை உட்படுத்தி கட்டுமான தளங்களில் மட்டுமே அதிகமான தொற்றுச் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெளிவுபடுத்தினார். நிபந்தனைகளுடன் கூடிய நடுமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலாக்கம் தொற்றை கட்டுப்படுத்தியுள்ளதற்கு சபா மாநிலம் சிறந்த உதாரணம் என தான்ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் சுட்டிக்காட்டினார். நடுமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அமல்படுத்தினால் மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை வரும். பொருளாதார துறைகள் மூடப்படும் வேளையில் அவற்றில் 40 விழுக்காட்டு பொருளாதார துறைகள் ஸ்லாங்கூரை மையமாக கொண்டு செயல்படுகின்றன. இந்த கூறுகளை எல்லாம் கருத்தில் கொண்டே ஸ்லாங்கூர், கோலலும்பூர், புத்ராஜயா ஆகியவற்றை கொண்ட கிள்ளான் பள்ளத்தாக்கில் நிபந்தனைகளுடன் கூடிய நடுமட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
அதன் பலனாக உள்நாட்டினரை உட்படுத்திய தொற்று சம்பவங்கள் குறைந்துள்ளன. மாறாக கட்டுமான தளங்களில், குறிப்பாக 2வது கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள 2 கட்டுமான தளங்களில் தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அவ்விடங்களில் தொற்றுக்கு இலக்கானவர்களில் அதிகமானோர் அந்நிய தொழிலாளர்கள் என்று புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் தெரிவித்தார். இதனிடையே கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சுகாதார அமைச்சு போதிய வசதியை கொண்டிருப்பதாக தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் கூறினார். ஆகவே குறைவான வைரஸ் தொற்று அறிகுறிகள் கொண்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தவும் சர்டாங் மேப்ஸ் கண்காட்சி மையத்தை திறக்க அவசியம் இல்லை என்றார் அவர். தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து நோயாளிகளின் படுக்கைகளை அதிகரிக்கும் நடவடிக்கை உட்பட சிகிச்சை அளிக்கும் வசதிகள் உடைய மருத்துவமனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவ்வகையில் சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகத்தின் கூடுதல் 2 கட்டடங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. கட்டில்கள் 1800 அதிகரிக்கப்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் நோர் ஹிஷாம் சொன்னார். அத்துடன் செராஸ் மறுவாழ்வு மருத்துவமனை, ராணுவ மருத்துவமனை, சுங்காய் புலோ மருத்துவமனையின் தொற்றுநோய் கட்டுப்பாட்டு மையம், கோலாலம்பூர் மருத்துவமனையின் பழைய பிரசவ கட்டடம் ஆகியவையும் பயன்படுத்தப்படும் என்றார். நாட்டின் சுற்றுலாத்துறையை முடுக்கிவிடும் நோக்கில் தொற்று சம்பவங்கள் இல்லாத பச்சை நிற பகுதிகளுக்கு இடையில் பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. வாகனங்களில் பயணிப்பதற்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையில் தளர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனும் மக்களின் கோரிக்கைக்கு ஏற்பவும் அது பரிசீலிக்கப்படுவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். Ini antara perkara-perkara yang kita teliti. Yang kita akan teliti, sedang meneliti dan keputusan mesyuarat tadi meminta supaya Kementerian Pelancongan, Kementerian Kesihatan, Kementerian Pengangkutan, Kementerian Kesihatan dan MKN untuk berbincang dan come out dengan cadangan yang lebih detail dan dibentangkan semula di dalam mesyuarat khas MKN untuk kita putuskan. தீபகற்ப மலேசியாவிலும் சபா சரவா மாநிலங்களிலும் பணிபுரியும் ஆசிரியர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப அனுமதிப்பது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலிக்க உள்ளது. அது தொடர்பில் தேசிய போலீஸ் படையுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பள்ளிகளும் உயர்கல்விக் கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. அதனால் ஆசிரியர்கள் தற்போது வீட்டில் இருந்தே மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்றனர். தொடர்ந்து அடுத்த மாத மத்தியில் பள்ளி விடுமுறை தொடங்க உள்ளதால் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே அவர்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்வார்கள். அதனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு அனுமதி அளிக்க பரிசீலிக்கப்படும். கணவர், மனைவி அல்லது பெற்றோரை பிரிந்து வெளி மாநிலங்களில் பணிபுரியும் திருமணமான ஆசிரியர்கள் மாநிலம் கடந்து குடும்பத்தினரை சென்று காண போலீஸ் அனுமதி அளிக்கிறது. அதுபோல திருமணம் ஆகாத ஆசிரியர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப அனுமதி அளிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு தேசிய போலீஸ் படையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் அந்நிய தொழிலாளர்களை உட்படுத்திய கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த சிறந்த அணுகுமுறைகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அந்நிய தொழிலாளர்களுக்கு வைரஸ் தொற்று பரிசோதனையை கட்டாயமாக்குவது போன்ற பரிந்துரையும் அதில் அடங்கும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். Saya telah pun meminta kepada Kementerian Sumber Manusia untuk membentangkan tentang jumlah pekerja. Sebagai contoh, jumlah pekerja warga asing di Malaysia sekarang adalah seramai 1.7 juta. Ya. Dan dengan jumlah yang sebegitu ramai, kalau kita membuat swab test kepada mereka, kita nak tengok berapa kemampuan lab untuk kita dapatkan keputusan tentang mereka. Jadi, dan siapa yang nak bayar? Per keso, saya difahamkan lebih kurang 1 juta lebih sikit. 1 juta lebih daripada 1.7 juta tersebut adalah pencarum kepada perkeso. Dan perkeso saya difahamkan boleh memberikan bantuan dan memberikan subsidi. Saya difahamkan lebih kurang RM150 satu orang. Dan balance-nya dibayar oleh siapa yang nak bayar. Ataupun ada kalau lebih kurang 700,000
yang tidak mencarum kepada perkeso. Siapa yang nak bayar? Pekerja ataupun majikan? இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்பான அன்றாட செய்தியாளர் கூட்டத்தில் அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அதனை கூறினார். வர்த்தக முதலீட்டு நடவடிக்கைகளை அதிகரித்துக் கொள்ளும் வியூகங்கள் குறித்து அமைச்சர்கள் நிலையிலான ஏபெக் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. கோவிட்-19 தொற்று முடிவுக்கு வந்தவுடன் வட்டார நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்ய அந்த விவகாரம் கலந்தாலோசிக்கப்பட்டதாக பொருளாதார விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் இக்கூட்டத்துக்கு டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தலைமையேற்றார். தாராளமய கொள்கையுடன் எளிய முறையில் வர்த்தக முதலீட்டு நடவடிக்கைகள் தொடரப்பட வேண்டும். அதேவேளையில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல வழிகளில் மேற்கொள்ளப்படும் வர்த்தக நடவடிக்கைகளையும் ஆசிய பசிபிக் நாடுகள் ஆதரிக்கும் என அமைச்சர் கூறினார். இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் பொருளாதாரமும் வளர்ச்சி காணும், மக்களும் நல்வாழ்வை பெறுவார்கள் என்றார் அவர். சிறு நடுத்தர தொழில்துறையினரையும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பெண்களையும் தொடர்ந்து ஊக்குவிக்கவும் இக்கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது. தொற்று ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு வர்த்தகத்தை தொடர்வதற்கான அடிப்படை வசதிகளையும் இதர உதவிகளையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி குறிப்பிட்டார். KWSP ஊழியர் சேமநிதி வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ள ஐசிஎன்ஆர் திட்டத்துக்காக 1400 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தில் வேலை இழந்தோர், ஊதியம் இல்லாத விடுப்பில் இருப்பவர்கள், வருமானம் இழந்தவர்கள் என 20 லட்சம் உறுப்பினர்கள் பயனடைவர். தகுதி பெற்ற உறுப்பினர்களின் முதலாம் கணக்கிலிருந்து 10 விழுக்காடு தொகையை மீட்டுக்கொள்ள அடுத்த மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என KWSP ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. எனினும் அது கணக்கிலுள்ள குறைந்தபட்ச தொகையை உட்படுத்தியுள்ளது. விண்ணப்பம் செய்த பின்னர் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி 6 மாதங்களுக்கு கட்டம் கட்டமாக உறுப்பினர்களின் தனிநபர் வங்கிக் கணக்குகளில் குறிப்பிட்ட தொகை செலுத்தப்படும். உதாரணத்துக்கு முதலாம் கணக்கில் 90,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான தொகை இருந்தால் உறுப்பினர்கள் 9,000 ரிங்கிட் வரை பணத்தை மீட்டுக் கொள்ளலாம். எனினும் ஐசிஎன்ஆர் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் உறுப்பினர்கள் தாங்கள் மீட்டுக்கொள்ளும் தொகையை மீண்டும் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்ப தொகையை நிர்ணயிக்கும் முன் உறுப்பினர்கள் KWSPயின் ஓய்வூதிய ஆலோசனை சேவை அதிகாரி அல்லது AKPK கடன் நிர்வாக ஆலோசனை நிறுவனத்திடம் ஆலோசனையை பெற ஊக்குவிக்கப்படுவதாக KWSP வலியுறுத்தி உள்ளது. KWSP ஊழியர் சேமநிதி வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ள ஐசிஎன்ஆர் திட்டம் பொதுமக்களின் நிதி பிரச்சனையையும் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை சமாளிக்கவும் துணை புரியும் என நிதி அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியர் சேமநிதி வாரிய சந்தாதாரர்களின் தரவுகளையும் அவர்கள் ஏற்கும் செலவுகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அவ்வாரியம் அதன் உறுப்பினர்களுக்கு மேலும் பல்வேறு சலுகைகளை அறிமுகப்படுத்தியுள்ள வேளை ஐசிஎன்ஆர் திட்டமும் அமலில் இருக்கும் என தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் கூறினார். 2021 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்ட போது அறிவிக்கப்பட்டது போல் உறுப்பினர்களின் மாதாந்திர சந்தா தொகை குறைப்பு, ஆய்லெஸ்தாரி திட்ட அறிமுகம் ஆகியவையும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். 2021ஆம் ஆண்டுக்கான பஹாங் பிரிஹாத்தின் உதவி திட்டத்தின் வாயிலாக புதிய பள்ளி தவணைக்குள் நுழையும் சுமார் 24,000 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தலா 100 ரிங்கிட் உதவித் தொகை வழங்கப்படும். இதற்காக 24 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விஸ்மா ஸ்ரீ பஹாங்கில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் 2020 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான் ரோஸ்ரீவான் இஸ்மாயில் இதனை தெரிவித்தார். பஹாங் பிரிஹாத்தின் உதவி நிதி திட்டத்தின் வாயிலாக 80 வயதுக்கு மேற்பட்ட 2054 முதியோர்களுக்கு தலா 250 ரிங்கிட்டும், மேலும் 33,973 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 250 ரிங்கிட்டும், 1032 சமய தலைவர்களுக்கு தலா 750 ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது. கிராம மேம்பாட்டு செயற்குழு தலைவர்களுக்கு தலா 250 ரிங்கிட்டும், முதலாவது திருமணம் புரியும் தம்பதியருக்கு 200 ரிங்கிட்டும்,
மிக வறுமையில் உள்ள ஈகாசே திட்ட பங்கேற்பாளர்கள் 1594 பேருக்கு 250 ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்க 52 சமூக மறுவாழ்வு மையங்கள் தலா 10,000 ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக டத்தோ ஸ்ரீவான் ரோஸ்டிவான் இஸ்மாயில் கூறினார். காது கேளாது மற்றும் பேச்சு குறைபாடு கொண்ட பினாங்கைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான 57 வயது கே செல்வராணியின் குடும்பத்துக்கு இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட்டம் புதிய விடியலுக்கு வழிவகுத்துள்ளது. தனது வறுமையை அறிந்து வழங்கப்பட்டிருக்கும் உதவி குறித்து செல்வராணி மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார். செல்வராணி குடும்பத்துக்கு பினாங்கு மாய்கா உறுப்பினர்கள் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். ஜார்ஜ் டவுன் புறநகர் பகுதியில் பத்து லஞ்சாங் கடை வரிசையில் வசிக்கும் செல்வராணிக்கு 28 வயதில் ஒரு மகன் உண்டு. 8 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட விபத்தொன்றில் அவரது மகன் இம்மானுவல் ஜோசப்புக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டது. தாயும் மகனும் இதுநாள் வரையில் மற்றவர்களின் கருணையில் வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளனர். தங்குவதற்கு ஏற்கத்தகாத வீட்டில் நிலையான வருமானமின்றி மற்றவர்களின் உதவியை நம்பியே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு மாய்கா உறுப்பினர்கள் உதவி வழங்கியுள்ளனர். இந்த உதவியானது பெருநாள் காலங்களில் மட்டுமல்லாது நீண்ட நாள்கள் அடிப்படையில் தொடரப்படும் என ஜொலுத்தோங் பிரிவு மாய்கா தலைவர் இளங்கோ தெரிவித்தார். அவரின் மகனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்க உதவிகளை பெற்றுத் தருவதோடு குறைந்த விலை வீட்டை பெற்றுத்தரும் முயற்சியும் எடுக்கப்படும் என பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோ எம் ஞானசேகரன் தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கண்காணித்து அவங்களுக்கு ஒரு வீடு அரசாங்கத்தோட வீடு எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தொடர்ந்து இந்த ஜுல்தோங் தொகுதி சேர்ந்த மாய்காவினர் இவங்களை கண்காணித்து என்னென்ன நடக்குது போது உதவி செய்ய காத்திருக்கிறோம். செல்வராணி குடும்பத்தினருக்கு தேவையான சமையல் பொருட்களை வழங்கிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அறிமுகம் இல்லாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் அதனை தவிர்த்து விடுமாறு புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஜைனுடின் யாக்கூப் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் இணைய மோசடி நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த அறிவுறுத்தலை வழங்கினார். இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து கடந்த மாதம் வரையில் 5218 இணைய மோசடி சம்பவங்களை உட்படுத்தி ஏறக்குறைய 25 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக டத்தோ ஜைனுடின் யாக்கூப் கூறினார். 2018 ஆண்டு 4965 மோசடி சம்பவங்களும் கடந்த ஆண்டு 5725 சம்பவங்களும் பதிவாகியதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் 55 விழுக்காட்டினர் பெண்களாவர். 30 விழுக்காட்டினர் 51 வயதுக்கு மேற்பட்டவர்கள். மோசடி கும்பலை சேர்ந்தவர்கள் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகளை விடுக்க நன்கு பயிற்சி பெற்றுள்ளனர். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத எண்களை கண்டால் அதனை தவிர்த்து விடுங்கள் எனும் அறிவுறுத்தலை டத்தோ ஜைனுடின் யாக்கூப் மீண்டும் வழங்கினார். இதுபோன்ற மோசடி செயல்களை கண்டறிந்து தீர்வு காண தமது தரப்பு தீவிர சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இவ்வாண்டில் மட்டுமே இதன் தொடர்பில் 2676 கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். மலாக்கா புக்கிட் புர்வாங் போலீஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ஸ்ரீ கம்பாங்கானில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இணையம் வழி சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கையிலும் ஒழுங்கீன செயல்களிலும் ஈடுபட்ட 17 பேரை போலீஸ் கைது செய்தது. அந்த சோதனை நடவடிக்கையில் 6 தாய்லாந்து பெண்கள், வியட்நாமிய பெண் ஒருவர், 8 உள்நாட்டு ஆடவர்கள் மற்றும் 2 வணிகத்தள பாதுகாவலர்கள் ஆகியோர் பிடிபட்டனர். சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் D7 ஒழுங்கீன சூதாட்ட குண்டர் கும்பல் குற்றப்புலனாய்வு துறையினர் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டதாக புக்கிட் அமான் D7 துறையின் உதவி தலைமை இயக்குநர் ஆஸ்மி அடாம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியின் 3வது மாடியில் பல நாட்களாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. ஆனால் பல வகை தந்திரங்களை கையாண்டு அமலாக்க தரப்பினரின் பார்வையில் இருந்து இதுநாள் வரையில் தப்பித்து வந்துள்ளனர். அச்சோதனை நடவடிக்கையில் இணைய சூதாட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த 4 மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சர்டாங் மாவட்டத்தில் தந்திரமாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் தரப்பினரை அடையாளம் காண்பதற்காக சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரசாலி அபுசாமா தெரிவித்தார்.
நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறுவோரையும் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவோரையும் அடையாளம் காணும் நடவடிக்கையில் புக்கிட் அமான் D7 துறையுடன் இணைந்து மாவட்ட போலீஸ் தலைமையகம் பணியாற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டார். Sejak Mac lalu, kerajaan telah memberikan allowance khas COVID-19 sebanyak RM600 sebulan kepada Barisan Hadapan KKM dan ia akan diteruskan sehingga ancaman pandemik ini berjaya diatasi. Sebagai tambahan, kerajaan bersetuju untuk melaksanakan pemberian one-off sebanyak RM500 bagi menghargai jasa anggota Barisan Hadapan KKM yang dijangka memanfaatkan 100,000 petugas kesihatan. அமெரிக்க நிறுவனமான மொடேனா கண்டுபிடித்துள்ள தடுப்பூசி COVID-19 வைரஸ் தொற்று பரவுவதை முற்றாக கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. தொற்றை குணப்படுத்துவதிலும் தடுப்பதிலும் அந்த தடுப்பூசி 94.5 விழுக்காடு வரையில் ஆற்றல் கொண்டுள்ளது என்பது ஆய்வின் வழி நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மெசச்சூசெட்ஸ் மாநிலத்தை தளமாக கொண்ட உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனமான மொடேனா 30,000க்கும் அதிகமானோருக்கு அதன் கண்டுபிடிப்பிலான தடுப்பூசியை செலுத்தி சோதனையிட்டது. COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் என இரு தரப்பினருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தொற்றுக்கு இலக்கானவர்களுக்கு அந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் போது உடலில் உள்ள COVID-19 வைரஸ் செயலிழக்கின்றது. தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளும் போது அவர்களுக்கு வைரஸ் தொற்றுவதை தடுக்க முடிவதாக சோதனையில் தெரியவந்தது. ஃபைசர் என்ற அமெரிக்காவின் மற்றொரு நிறுவனம் அதன் கண்டுபிடிப்பிலான தடுப்பூசி COVID-19 தொற்றை குணப்படுத்துவதில் 90 விழுக்காட்டுக்கும் கூடுதலான ஆற்றலை கொண்டிருப்பதாக கடந்த வாரம் அறிவித்தது. ஜெர்மனியின் பயோன்டெக் நிறுவனத்துடன் இணைந்து ஃபைசர் மேம்படுத்திய அந்த தடுப்பூசியை காட்டிலும் கூடுதலான ஆற்றலை மொடேனா நிறுவனத்தின் தடுப்பூசி கொண்டிருப்பதாக அறிவியலாளர்கள் ஆய்வு தகவலை வெளியிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாத இறுதிக்குள் அந்நிறுவனம் 2 கோடி தடுப்பூசிகளை தயாரித்து அமெரிக்கா முழுவதும் விநியோகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. COVID-19 வைரஸ் தொற்று தடுப்பூசி குறித்த நேர்மறையான தகவல் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் இன்னமும் பல நாடுகளில் வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருவதை WHO உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியது. தடுப்பூசியின் ஆற்றலை கண்டு மகிழ்ச்சியுறும் வேளை அந்த வைரஸ் தொற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை கைவிட்டுவிடக்கூடாது என WHO தலைவர் டெட்ரோஸ் அடனோம் கெப்ரியேசஸ் வலியுறுத்தினார். COVID-19 வைரஸ் தடுப்பூசி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் சில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தடுப்பூசிகள் சிலவற்றின் ஆற்றல் வரவேற்கத்தக்கதாக இருப்பதால் COVID-19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்வதற்கான புதிய உத்வேகமாக அது அமைந்துள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி பகிர்ந்தளிப்பதற்கு இன்னும் அதிக நாட்கள் ஆகலாம். இந்நிலையில் உலக நாடுகளில் அத்தொற்றுக்கு இலக்காகும் மற்றும் உயிர் இழப்பவர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலகளவில் 5,40,00,000க்கும் அதிகமானோர் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள வேளை 13 லட்சம் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. COVID-19 மிக மோசமான வைரஸ் ஆகும். அது ஒருவரின் உடல் உறுப்புகள் அனைத்தையும் பாதிக்கிறது. வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை கைவிட்டால் அது மோசமான விளைவை ஏற்படுத்தும். தடுப்பூசியினால் மட்டும் இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாது. தொடக்க கட்டமாக மருத்துவ பணியாளர்கள் எளிதில் பாதிப்படையக்கூடியவர்களுக்கு தடுப்பூசியை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைத்து மருத்துவ சுமையை சற்று குறைக்கும். ஆனால் தொற்றிலிருந்து விடுபட்டு விட்டதாக கருத முடியாது என டெட்ரோஸ் தெளிவுபடுத்தினார். ஆடவருக்கான வெற்றியாளர் கிண்ண டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்று. இப்போட்டியில் 6வது முறையாக வெற்றியாளர் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற வேட்கையில் களம் இறங்கியுள்ள நோவாக் ஜோகோவிச் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினார். இப்பருவத்திலும் உலகின் முதல் நிலை விளையாட்டாளர் என்ற பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் இவர் அர்ஜென்டினா ஆட்டக்காரர் டியேகோ ஸ்வார்ட்ஸ்மன்ஸை வீழ்த்தினார்.
இங்கிலாந்து லண்டனில் நடைபெற்ற அப்போட்டியில் ஜோகோவிச் 6-3, 6-2 என்ற செட்களில் சாச்மேனை வெற்றி கொண்டார். 6 முறை ATP வெற்றியாளர் பட்டத்தை வென்றிருக்கும் ரோஜர் ஃபெடரர் இம்முறை போட்டியில் கலந்து கொள்ளாததை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு ஈடாக வெற்றியாளர் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற இலக்கில் ஜோகோவிச் உள்ளார். கோவிட்-19 தொற்று நெருக்கடிக்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து போட்டியில் கலந்து கொண்டுள்ள 33 வயது செர்பியன் ஆட்டக்காரர் ஜோகோவிச் இறுதி சுற்றில் முதல் செட் ஆட்டத்திலேயே வெற்றி பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ் போட்டி உட்பட 4 போட்டிகளில் அவர் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடியுள்ளார். ஸ்வாச்மேனுடனான ஆட்டத்தின் போது முதலில் மிதமாக தொடங்கி பின்னர் 2வது செட் ஆட்டத்தில் விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். உருகுவே தேசிய காற்பந்து அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் லூயிஸ் சுவாரேஸ் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்கானதை அவ்வணி ஒரு அறிக்கையின் வாயிலாக உறுதி செய்தது. லூயிஸ் சுவாரேஸுடன் கோல் காவலர் ரோட்ரிகோ பூனாஸுக்கும் மேலும் ஒரு அதிகரிக்கும் தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உருகுவே அணியின் இதர ஆட்டக்காரர்களும் அதிகாரிகளும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். குறிப்பிட்ட 3 தவிர இதர ஆட்டக்காரர்களுக்கு தொற்று இல்லை என கண்டறியப்பட்டது. வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட விளையாட்டாளர்கள் மற்றும் அதிகாரியின் உடல்நிலை சீராக உள்ள போதிலும் அவர்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றி வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கொலம்பியா அணியை பெனால்டி வாயிலாக 3-0 எனும் கோல்களில் வீழ்த்திய சுவாரேஸ் தொற்று காரணமாக பிரேசில் அணியுடனான உலக கிண்ண தகுதி சுற்றில் களம் இறக்கப்பட மாட்டார் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள பார்சிலோனா அணியுடனான லாலிகா ஆட்டத்திலும் சுவாரேஸ் பங்கு பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. லிவர்பூல் அணியின் முகமது சாலா மற்றும் போர்த்துகலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அடுத்து கோவிட்-19 தொற்றுக்கு ஆளாகியிருக்கும் மற்றொரு நட்சத்திர ஆட்டக்காரராக உருகுவே தேசிய காற்பந்து அணியின் லூயிஸ் சுவாரேஸ் விளங்குகிறார். Selain daripada perlindungan kesihatan, kerajaan juga bercadang memperluas perlindungan sosial kepada golongan B40 melalui program voucher perlindungan tenang. Melaluinya, setiap penerima bantuan B40 akan diberi voucher RM50 sebagai bantuan kewangan untuk membeli produk perlindungan tenang termasuk takaful hayat dan kemalangan diri. கீதாச்சாரம். எண்ணிய அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் இரவு மணி 7:30க்கு TV 2லும் மைஃப்ரிவியூ அலைவரிசை 1, 2, 3லும் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.